பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 12:48 அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்கிறவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகம் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகம் கேட்பார்கள். பாருங்க, ஆண்டவர் இங்க ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஒரு எஜமானர் தங்களுடைய வேலைக்காரர்களிடத்திலே அவர்களிடத்தில் பொறுப்புகள், அவரிடத்தில் திறமைகள், தாளந்துகள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போறாரு. தூரதேசத்துக்கு போயிட்டு மீண்டும் வரப்போறாரு. அப்படி வரும்போது அவர்களிடத்திலே என்னென்னலாம் கொடுத்தாரோ அது எல்லாத்துக்கும் பொறுப்பு கேட்பாரு, அது எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பாரு. அது எல்லாத்தையும் அவங்க திறமையாக செஞ்சாங்களா, கரெக்டாக செஞ்சாங்களா, உண்மையாக செஞ்சாங்களா, நேர்மையாக இருந்தாங்களா அப்படின்றத அவர் செக் பண்ணுவார். அப்படி செக் பண்ணும்போது எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவன் அதிக பொறுப்புள்ளவனாக, அவன் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவனாக, அவன் அதிக கவனம் உள்ளவனாக, அதிக உண்மை உள்ளவனாக, அதிக தரம் உள்ளவனாக அதை செய்திருக்கிறானா அப்படின்றத ஆண்டவர் அங்கே பரிசோதிப்பார். அப்படி பரிசோதித்து பார்க்கும்போது ஒருவேளை குறைவாய் கொடுத்தவனிடத்திலே அவன் குறைவா தான் செஞ்சிருக்கிறானா, அதற்கான அடிகள் அவனுக்கு உண்டு. அதிகமாய் கொடுத்தவனிடத்திலே அவன் அதிகமாய் செயல்படாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் அதற்கேற்ற அடிகளையும் ஆண்டவர் கொடுப்பார். பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம எல்லாருமே அதிகமாய் கொடுக்கப்பட்டவர்களை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டாம், பொறாமை கொள்ள வேண்டாம், அவங்களிடத்துல நம்ம பகைக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், அவங்கள பார்த்து நாம எரிச்சல் அடைய வேண்டாம். ஏன்னா அவங்களிடத்துல ஆண்டவர் லட்சங்களை கொடுத்திருந்தாரு, கோடிகளை கொடுத்திருந்தாரு, அதிக பொறுப்புகளை கொடுத்திருந்தாருன்னு சொன்னா அதற்கேற்ற கணக்கை அவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரிடத்துல. அப்போ கொடுக்காதவனிடத்திலே ஆண்டவர் அந்த கணக்கை கேட்க மாட்டார். கொடுத்தவனிடத்தில் அதை அதிகமாய் கேட்பார். குறைவாய் கொடுத்தவனிடத்தில் குறைவாய் கேட்பார், அதிகமாய் கொடுத்தவனிடத்தில் அதிகமாய் கேட்பார். நம்முடைய ஆண்டவர் நீதியாய் நியாயமாய் அவர்களை விசாரிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த காலை வேளையிலே நம்மிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே நாம் ஆட வேண்டாம், நாம் பெருமை கொள்ள வேண்டாம், நாம் அகந்தை கொள்ள வேண்டாம். நாம் கவனத்தோட, இன்னும் கவனத்தோட, இன்னும் எச்சரிப்போட, இன்னும் பாதுகாப்போட, இன்னும் உண்மையோட, இன்னும் மனசாட்சியோட, இன்னும் நேர்மையோட நம்முடைய காரியங்களை நாம் செய்ய பழக வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு எச்சரிக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சாதாரண மனுஷனே எவனிடத்தில் அதிகமாய் கொடுத்தானோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பான் என்று சொன்னால் ஆண்டவரும் அப்படியே தான் கேட்பார். தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் இல்லை, அவர் புதைக்காத இடத்தில் தேடுகிறவரும் அல்ல. அவர் எவனிடத்தில் அதிகமாய் கொடுத்தாரோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார். எவனிடத்தில் குறைவாய் கொடுத்தாரோ அவனிடத்தில் குறைவாகத்தான் அவர் எதிர்பார்ப்பார். ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை குறித்து கவனமாயிருங்க. சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிகமான கல்வி, அதிகமான ஞானம், அதிகமான திறமை, அதிகமான பொருளாதாரம், அதிகமான பேச்சாற்றல், அதிகமான வசதிகள், அதிகமான வாய்ப்புகள், அதிகமான பொறுப்பு, அதிகமான பொருளாதாரம், அதிகமான தாளந்து, அதிகமான வரங்கள், அதிகமான திறமைகள், அதிகமான வல்லமைகள், அதிகமான உயர்வுகள், பதவிகள், பட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். அதிக ஆத்துமாக்கள், அதிக பொருட்கள், இப்படி ஆண்டவர் நமக்கு பல விதங்களில் கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி பெற்றுக்கொண்ட நாம தான் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கேட்டதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றவன் நான் என்று பாடுகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, எவனிடத்தில் எவன் அதிகமாய் பெற்றிருக்கிறானோ அவன் அதிக அடிக்கும் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் அதிக பொறுப்புக்கும் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் அதிகமாக தேவனிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, அநேக நேரத்தில் ஆண்டவரே நான் நினைப்பதை காட்டிலும் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் அதிகமாக எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த வசனங்களை நம்ம இதோட கோட்பாடு பண்ணி பார்க்கலாமா, இதோட ஒத்து போதான்னு பார்க்கலாமா? ஆண்டவரை அதிகமாக கேட்டேன், அதிகமாக பெற்றுக்கொண்டேன், நினைச்ச காரியங்களை விட அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க, ஆனா இது எல்லாத்த காட்டிலும் வரும்போது எவைகளெல்லாம் நான் நினைத்ததை காட்டிலும் அதிகமாய் கொடுத்ததற்கும் கர்த்தரிடத்திலே கணக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நாம் கேட்டதை பார்க்கிலும் கேட்காததை அதிகமாய் பெற்றுக்கொண்டிருப்போம் என்றால் அதற்கும் ஆண்டவரிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையாலே ஆண்டவர் நம்மிடத்தில் எவைகளெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை தாழ்மையோடும் நன்றியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆண்டவருக்கு பயந்து ஆணவம் இல்லாமல் பெருமை இல்லாமல் அதை பயபக்தியோடு கூட நாம் கையாளுவோம்.
கர்த்தர் நிச்சயம் நம்மை நியாயம் தீர்க்க மாட்டாரு. யாரெல்லாம் இதை குறித்து, அதாவது தேவனுடைய சித்தம் என்ன, அந்த பொறுப்பை குறித்ததான தேவனுடைய நோக்கம் என்ன, என்னிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன என்பதை அறிந்து உணராதவர்கள் அவர்கள் அடிக்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டியதாக இருக்கும். தேவனுக்கு முன்பாக அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, எதையும் சொல்ல முடியாது. அங்க எல்லாமே வெட்ட வெளிச்சமா ஆண்டவர் காமிப்பார் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆகையால இந்த காலை வேளையில ஆண்டவரே என்னிடத்தில் அதிகமாக கொடுத்திருக்கிறீங்களா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதை பத்திரமா நீங்க வரும் வரைக்கும் அதை பத்திரமா காத்துக்கிட்டு ஆண்டவரே அதை உமக்கு பிரியமான முறையில் எங்க மனசாட்சியோட உண்மையோட நேர்மையோட ஆண்டவரே நாங்க அதை செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கொஞ்சம் தான் கொடுத்திருப்பாரு, ஆனா அந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றி மீண்டும் பொறுப்பை நமக்கு கொடுப்பாரு, மீண்டும் நம்மளை ஆசீர்வதிப்பார், மீண்டும் அதிகமாய் கொடுப்பார். நாம் இந்த வேளையிலே என்னிடத்தில் அதிகமாய் இருக்கிறதா, என்னிடத்தில் குறைவா இருக்கிறதா? யாரிடத்திலுமே ஆண்டவர் கொடுக்காம இல்லை, ஏதோ ஒன்றை எல்லாரிடத்திலும் ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஆனால் கொடுக்கப்பட்டதற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையால இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த வசனத்தின் அடிப்படையில் என்னிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த அதிகமான கணக்கையும் நான் கொடுக்கணுன்றதை உணர்ந்து வாழ செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. குறைவாய் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த குறைவா கொடுக்கப்பட்டதில் நாம முழுமையா செயல்பட்டு உண்மையா செயல்பட்டு அதை நாம் நிறைவாய் செய்வதற்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் ஆண்டவரே கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே யாரிடத்திலும் கொடுக்காம இல்லை, எல்லாரிடத்திலும் ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் உமக்கு பிரியமானதாகவும் நீதியானதாகவும் நேர்மையானதாகவும் ஆண்டவரே தேவனிடத்தில் நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் செயல்படுவதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் அதை காத்துக்கொள்வதற்கும் ஆண்டவரே நீர் வரும் நாளிலே உம்மிடத்தில் நாங்கள் அதை ஒப்படைப்பதற்கும் எங்களுக்கு நீர் உதவி செய்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே என் பொருள் என்னுடையது, அதனால் நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் வாழுவேன் அப்படின்ற மனநிலைமையோடு இதை யாராவது பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அதை உணரும்படியான கிருபைகளை தாங்க. தேவனுடைய சித்தம் இதுதான், என்னிடத்தில் கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம், தரிசனம், திட்டம், செயல்கள் எல்லாமே இதுதான் என்பதை உணர்ந்து கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமாய் பெற்றதினாலே அதிகமாக ஆடாதபடி ஆண்டவரே, குறைவாய் பெற்றதினால சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, என்னிடத்தில் கொடுக்கப்பட்டதற்கு நான் உண்மை இல்லவனாய், தகுதி இல்லவனாய், மேன்மை இல்லவனாய், கனம் உள்ளவனாய், அதற்கு தகுதியான பாத்திரவானாய் நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.